உண்மையான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டிக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் நியூஸ் சேனல்ஸ் வந்து நெறைய பேர் டேட்ட மாத்தி மாத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ நம்ம கையில இருக்கு. நான் அத வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிருங்க. மறக்காம உங்க ஒப்பீனியன கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இதில வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணணும். அது என்னன்னு வந்து நான் வீடியோவோட கடைசியில சொல்றேன். நெறைய பேர் வந்து கோவத்துல இருப்பீங்க இந்த டேட் எல்லாம் கேட்கும்போது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன நான் கடைசியில சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் பீரியட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20ல ஆரம்பிச்சு மே 18 வரைக்கும் முடியுது. அதாவது இந்த வருடம் வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் கன்ஃபார்மா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுற மாரி தான் ப்ராசஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன்ல தான் நீங்க பண்ண போறீங்க. அதனால பிரச்சனை இல்ல. போன வருடம் மாரி நீங்க ஸ்கூல்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து சார் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்க வேண்டியதில்ல. நீங்க ஆன்லைன்லேயே போட்டுட்டு அந்த அப்ளிகேஷனை மட்டும் கொண்டு போய் ஸ்கூல்ல குடுத்தா போதும். மெரிட் லிஸ்ட்ல தான் எடுக்க போறாங்க. அதனால பிரச்சனை இல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 22லேருந்து மே 19 வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நீங்க குடுக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குலுக்கல் முறைன்னு சொன்னோம் லாட்டரி சிஸ்டம்பாங்க. அந்த லாட்டரி சிஸ்டம் வந்து மே 22, 2026 மே மாசம் 22ஆம் தேதி அந்த லாட்டரி சிஸ்டம் அதாவது டேட் முடிஞ்சு ஒரு 3 நாட்கள் கழிச்சு லாட்டரி சிஸ்டம் அடிப்படையில வந்து அவங்க வந்து பண்ண போறாங்க. அதாவது அந்த எந்தெந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகுறாங்கங்கிறத அவங்க எடுக்க போறாங்க. அடுத்து ஃபைனல் அட்மிஷன் வந்து மே 29ல வந்து அட்மிஷன் நீங்க போட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க ஃபோன் பண்ணி. நீங்க வந்து மே 29க்குள்ள வந்து நீங்க அட்மிஷன ஃபைல் பண்ணிறணும். ஓகே. எலிஜிபிள் ஏஜ் வந்து உங்கள நெறைய பேருக்கு வந்து இதில தான் வந்து கோபம் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 3 வயது அப்படின்னு இருந்தது. யுகேஜின்னு ஒண்ணு வந்து அட்மிஷன் இருந்தது. இப்போ ஒன்லி யுகேஜியே கிடையாது. ஓகேவா? அதனால நெறைய பேரு நம்ம சொன்ன டேட் வந்து யுகேஜிக்கான டேட் நெறைய பேருக்கு சொல்லியிருந்தோம். பட் இது வந்து இந்த வருடம் வந்து எல்கேஜி அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் உண்டு. யுகேஜி கிடையாது. ஓகேவா? அதனால நீங்க அப்படி எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யுகேஜி வந்து நீங்க தனியா தான் சேர்க்க வேண்டியது இருக்கும். எல்கேஜிக்கான ஏஜ் லிமிட் நம்ம சொன்ன மாரி கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. ஆகஸ்ட்ல இருந்து ஆகஸ்ட் 1 அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல உள்ளவங்கலாம் நெறைய பேர் என்ட்ட கேட்டிருந்தீங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஆகஸ்ட்டுக்கு மேல ஆகஸ்ட்டுக்கு மேல தான் வாய்ப்பு இருக்கு. செப்டம்பருக்கு அதாவது செப்டம்பருக்கு மேலன்னு சொல்லியிருந்தேன். ஆகஸ்ட்லயே 1 மாசம் முன்னதாவே குடுத்துருக்காங்க. செப்டம்பர் 2022ல இருந்து 31 ஜூலை 2023 வரைக்கும் பிறந்த குழந்தைங்க. சரியா? அந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்கேஜிக்கான அட்மிஷன் உண்டு. ஓகேவா? அதுக்கு இந்த பக்கம் பொறந்திருந்தா அதாவது எனக்கு இதில தான் ஒரு கன்ஃப்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்கேஜி கழிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, 2000 அ சரி ஓகே. அத நம்ம ஃபைனலா பேசிக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டி அவங்க வந்து குடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1, 2019ல இருந்து ஜூலை 31, 2020 வரைக்கி. அதாவது ஜூலை 31, 2020 வரைக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான அட்மிஷன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் லிஸ்ட்லாம் வந்து நம்ம முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தோம். இப்போ வந்து யுகேஜிங்கிற ஒரு சிஸ்டத்த எடுத்துட்டாங்க. முன்னாடி வந்து யுகேஜி, எல்கேஜி அதுக்கடுத்து வந்து இது இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யுகேஜி கிடையாது. அதனால அந்த 2023 நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நெறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் வர்றதுக்கு வாய்ப்பில்ல. அதுலயுமே நம்ம சொல்லியிருந்ததுபடி நெறைய பேருக்கு எலிஜிபிள் ஆயிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை வரைக்கும் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே எலிஜிபிள் ஆயிருக்கு. ஓகேவா? அதாவது நான் சொல்லியிருந்தேன், ஜூலை நம்ம 23 நம்ம சொல்லியிருப்போம். 23ல நீங்க கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு. எல்கேஜிங்கிறதுனால ஜூலையோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? யுகேஜினா அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு செப்டம்பர், நவம்பர் வரைக்கும் எடுத்திருப்பாங்க. பட் எல்கேஜிங்கிறதுனால அது வந்து ஜூலை 31ஓட முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்க எல்கேஜில இருந்தா சேர்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்படி தான் போக முடியும். யுகேஜிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ இல்ல. ஸோ இதில எனக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து ரொம்ப இதாகிற மாரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இந்த இத பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற இந்த இத பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எல்கேஜிக்கான ஏஜ் வந்து 2022 போட்டிருக்காங்க. இப்போ 2022 ஏஜ்ங்கும்போது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து 4 வயசு ஆயிருக்கு. ஓகேவா? அந்த குழந்தைக்கு வந்து 4 வயசு. அதாவது 2022 ஜனவரியில பொறந்தா 4 வயசு. 3 1/4 வயசு கிட்ட
அதாவது இவங்க ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் டு ஆகஸ்ட் கணக்கு தான் வச்சுருக்காங்க. ஆகஸ்ட் வச்சுருக்காங்க அவங்க கணக்கு. 2லேயுமே வந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3.25 வயசு ஆயிருக்கணும் எல்கேஜிக்கு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூகேஜி சேர்க்கறதுக்கான ஒரு பீரியட் 3 வயசு டு 3.25 வயசுக்குள்ளே யூகேஜி சேர்க்கணும் அவங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 வயசில் எல்கேஜி, 5 வயசில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி போயிடுவாங்க. 5, 6 வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை 4 வயசில் வந்து எல்கேஜி, 5 வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆயிடுது. ஆக்சுவலாக 5 வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆகுது. நம்ம இந்த ஆர்டி ஸ்கீம்லேயே வந்து ரொம்பவே குழப்பமான விஷயமா இதாக இருக்குது. ஏஜ் வந்து இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க ஏஜை வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணலை. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இயரை சொல்லியிருந்தாங்க 3 டு 5 வயது வரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 4 டு அதாவது 3.25 டு 4.25 வயசு வரைக்கும் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த யூகேஜியை கட் பண்ணதுனால 3.25 டு 4.25 வயசு வரைக்கும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க எல்கேஜிக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. 3.25 டு 4.25 வரைக்கும் எல்கேஜிக்கு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதோட கம்ப்ளீட் சார்ட்டை வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட்டில் போடுறேன். மறக்காமல் நீங்கள் பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோலேயே வந்து நான் இந்த சைடில் வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் சொல்ல ஆரம்பிக்கும் போதுலேருந்து இந்த சைடில் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கீமை வந்து இவங்க வந்து ரொம்பவே இது பண்ணுறாங்க நினைக்கிறேன். ஏன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஜியோவே ரொம்ப லேட்டாக தான் வெளியிடுறாங்க. ஜியோவே வந்து ஆக்சுவலாக பார்த்தா அஃபிஷியல் ஜியோ இன்னும் வரல. அஃபிஷியலாக ஒரு ஜியோவே இதுக்கு போடலை. இது என்ன ஒரு கான்செப்ட்னு எனக்கு புரியலை. அஃபிஷியல் ஜியோ வந்து போட்டிருக்கணும். அந்த தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து போட்டிருக்கணும். ஆனால் அதில் வந்து அஃபிஷியல் ஜியோ வரல. 2025க்கு அப்புறம் உள்ள ஜியோ எதுவுமே அதில் இல்லை. நானும் வந்து ரொம்ப நாளாக செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அன்அஃபிஷியலாக ஒரு இவங்ககிட்ட ஒரு சில பேர்கிட்ட கேட்டு இந்த டேட் இதெல்லாமே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஷுவராக உண்மை தான். இதோட டேட் வந்து இதான் ஆர்டியோட டேட்டு. நீங்கள் வந்து தைரியமாக பண்ணிக்கலாம். அந்த ஏஜ் வராதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வேறு வழி கிடையாது. ஏன்னா கான்ட்ரவர்ஷியலான டேட் இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஒரு 6 மாதம் முன்ன பின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட இது பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் வேணால் வேறு ஸ்கூல்ஸில் வந்து அவங்கள வந்து சேர்த்துருங்க. சேர்த்து அந்த ஒரு கிளாஸ் படிக்க வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து நாலேஜை வச்சு தான் அவங்க வந்து எடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு வந்து சுத்தமாக இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா அவங்க வந்து ஆங்கில வழி கல்விக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு யூகேஜி நீங்கள் வந்து படிக்க வச்சுட்டு எல்கேஜிக்கு அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம். யாரும் வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆளுங்களுக்கு, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து ஆர்டி அப்ளை பண்ணி தரோம். இந்த வருடம் வந்து நம்மளால் அந்தளவுக்கு செட்டப் இல்லை. அடுத்த வருஷத்தில் அந்த செட்டப்பை பண்ணி எப்படியாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே, அதாவது இந்த சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிற அந்த ஆர்டி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணித்தரலான்னு ஒரு டிசிஷன் எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அதுக்கான ஒரு இது நமக்கு வரணும். நம்ம சேனலுக்கு வந்து அதுக்கான ஒரு வெல்த் வரணும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து அதை ஃப்ரீயாக பண்ணி தரணும்னு ஆசைப்பட்றோம். இதுக்கான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து இதை பண்ணித்தர்றேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. ஏன்னா லைக் பண்ண தான் அந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். எஜுகேஷன் வீடியோ மேக்ஸிமம் ரீச் ஆகுது. இது வந்து எஜுகேஷன் வீடியோ லிஸ்ட்டில் வரும். அதனால் மேக்ஸிமம் ரீச் ஆகாது. நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் அது வந்து ரீச் ஆகும். ஸோ நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.